ஓகே சார். இந்த குழந்தை பிறப்பு பத்தி இதுக்கு முன்னாடி சொன்னீங்க. ஆனா நெறைய பேருக்கு வந்துட்டு பரம்பரையாவே வாரிசுகள் இல்லாம கன்டின்யூ ஆகும். அவங்க அது பரம்பரையாங்கிறப்ப சித்தப்பாவுக்கு குழந்தை இருக்காது. சித்தப்பா கல்யாணமே இருக்காது. மாமாவுடைய அத்தைக்கு மாமாவுடைய பொண்டாட்டிக்கு கருவுறு இருக்காது. அப்புறம் மாமா 2வது கல்யாணம் பண்ணிக்குவாரு. இது மாரி நெறைய குடும்பங்கள் பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே வந்து சூரியன், புதன் ஜெனடிக். இப்ப இந்த குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன் தனியா இருக்கும். அதுக்கு 1, 5, 9ல சந்திரன் இருக்கும். இது வந்து தத்து குழந்தைகள் வாய்ப்புன்னு சொல்றோம். இவங்க வந்து பெரியப்பா பிள்ளைய எடுத்து வளர்ப்பாங்க. சித்தப்பா பிள்ளைய எடுத்து வளர்ப்பாங்க. அக்கா பிள்ளைய கூட வச்சுக்குவாங்க. அக்கா பிள்ளைக்கு செலவு பண்ணுவாங்க. இந்த மாரி குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன், சந்திரன் இணைவு. இது இருந்தா குழந்தை பிறப்பு தாமதமாகுது. குழந்தை பிறப்பு இல்லாம கூட நெறைய பேத்துக்கு போகுது. அது சிச்சுவேஷன வச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஒரு ஜாதகத்துக்கு சூரியன், புதன் இருக்கு. அவர் குழந்தை இல்லாம போராடுறாரு. அப்ப அவங்க பொண்டாட்டி ஜாதகத்துல பார்க்குறோம். அதுக்கும் குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது. அப்ப ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு, அவங்க குடும்பத்தில யாராச்சும் குழந்தை இல்லாம இருக்காங்கன்னா, ஆமா இவங்களோட அண்ணனுக்கு குழந்தை இல்ல, பெரியப்பா பிள்ளைக்கு குழந்தைன்னா, இவனுக்கும் அந்த குழந்தை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவங்க என்ன செய்யலாம்னா, சிறு வயதிலிருந்தே தீவிரமான மருத்துவ சிகிச்சை பண்ணா குழந்தை பெத்துக்கலாம்.